கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலச பூஜை செய்யறதுக்காக கலசத்தை எடுத்துக்கிட்டு ஊர்க்காரங்க ஐயரு எல்லாருமே சேர்ந்து மண்டபத்துக்கு போய் கலசத்தில் கார்த்திக் கையால் நவதானியம் போட்டு வாங்கிட்டு வரலான்ட்டு கிளம்புறாங்க. இதை பாட்டி உடனே நம்ம கார்த்திகிட்ட சொல்லி ஆகணும்னுட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. என்னப்பா பண்ணுறது, ஊர்க்காரங்க எல்லாருமா இப்போ மண்டபத்துக்கு தான்ப்பா வந்துட்டு இருக்காங்க. உன் கையால் நீ நவதானியத்தை போட்டு கலச பூஜையை ஆரம்பித்து கொடுக்கணுங்கிறக்காக உன்னை தேடி வராங்க பாப்பி, என்ன செய்யறதுங்கிறாங்க. சரி விடுங்க பாட்டி, பார்த்துக்கலாங்கிறாங்க கார்த்திக். பாட்டி இவங்க எல்லாரும் மண்டபத்துக்கு போகிறாங்களே, அங்கே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே மயில் வாகனம் கார்த்திகிட்ட கேட்குறாங்க. என்னப்பா சகல என்னாச்சு, பாட்டி எதுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னு கேட்கவும், கலசத்தை எடுத்துக்கிட்டு ஊர்க்காரங்க எல்லாரும் மண்டபத்துக்கு தான் வர்றாங்களாங்கிறாங்க. ஐயோ என்னப்பா பண்ணுறது, இப்போ கலசத்தை கொண்டு வந்து உன் கையால் நவதானியத்தை போட்டு கலச பற்றி ஆரம்பித்து கொடுக்க சொன்னால் இது எல்லா விஷயமும் அத்தைக்கு தெரிஞ்சு போயிருமே, அத்தைக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும், இப்போ என்னப்பா பண்ணுறதுங்கிறாங்க. சரி விடுங்க, என்னதான் நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு காட்டி தைரியமாக சொல்லிட்டு போகிறாங்க. இருந்தாலும் மயில் வாகனம் பதட்டத்தோடு இருக்காங்க. இது எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணுமே, என்ன செய்யலாம், கலச பூஜையும் நல்லபடியாக நடக்கணும், கல்யாண நாளையும் சிறப்பாக கொண்டாடணும், குடும்பத்தில் எந்த ஒரு சண்டை பிரச்சனை எதுவும் வந்துடாமல் நம்ம எப்படியாவது இதை தவிர்க்கணுமே, என்ன செய்யலாம், மயில் வாகனம் யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி ஏதோ சோகமாக நிற்கிறத சந்திரா பார்த்துடுறாங்க. டே நீ உன் முகம் வாட்டமாக இருக்கிறத நான் கவனிச்சிட்டேன், அந்த கிளவி உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா போல இருக்கு, இனிமேல் நீ எங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா, இந்த மண்டபத்தை விட்டு நீ வெளியே போக முடியாது, இன்னைக்கு எங்கள் அக்கா கையில் நீ சிக்க போகிறது உறுதி, எங்கள் அக்கா உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துறது உறுதிடா, அது இன்னைக்கு நடக்கத்தான் போகுது அப்படின்னு சந்திரா சந்தோஷமாக கார்த்தியை பார்த்துட்டு இருக்காங்க. மயில் வாகனம் எப்படியாவது சின்னத்தையே வெளியே கடத்தணும், என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அங்கே ராஜா வராங்க. மயிலு, நான் இப்படி அடிக்கடி வர்றது எனக்கு கடுப்பாக இருக்குது, நானும் இங்கேயே செட்டில் ஆகிடலாமான்னு யோசிக்கிறேங்கிறாங்க இளையராஜா. எது இங்கேயே செட்டில் ஆகிறியா, என்னையா சொல்கிற அப்படின்னு மயில் வாகனம் கேட்கவும், ஆமாம் நீங்கள் மூத்த பொண்ணை பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்தில் ஜாலியாக செட்டில் ஆகிட்டீங்க, நம்ம ரேவதியை நம்ம மாப்பிள்ளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லவும், ஓ அதுக்கு மேலே அப்புறம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க மயில் வாகனம். இன்னொரு பொண்ணு, மூணாவது பொண்ணு துர்காவை கரெக்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், எப்படி என்னோட பிளான் நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க இளையராஜா. அங்கே நவீன் வராங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா, அந்த மூணாவது பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணு என்னோட ஆள், அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேங்கிறாங்க நவீன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில் இந்த வீட்டுக்கு டிரைவராக வந்து நான் நடிச்சிட்டு இருந்தேன், இந்த உண்மை எங்கள் அப்பா மூலமாக தெரிஞ்சு போய் என்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாங்க தெரியுமா, அதனால் துர்கா மேலே இருக்கிற லவ்வெல்லாம் எனக்கு குறையவே இல்லை, கண்டிப்பாக நான் துர்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் இந்த ஊருட்டே நான் போவேன், அதனால் நீ துர்காவை மறந்துடுன்னு கேட்குறாங்க நவீன். இப்போ ஆளுக்கு நீங்களே கரெக்ட் பண்ணிட்டா நான் எப்படிப்பா வாழ்கிறது, நானும் கரெக்ட் பண்ணி இதே வீட்டில் செட்டில் ஆகிறதுக்கு, அதுவும் அத்தை வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வர்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இளையராஜா. நீ ஒன்றும் கவலைப்படாத, எங்கள் அத்தைக்கு 4 பொண்ணு இருக்காங்க, 4வது பொண்ணு பேர் சுவாதி, அவர் ரொம்ப நல்லா பாடுவா, உனக்கும் பாட தெரிஞ்சா பாட்டு பாடியே சுவாதியை கரெக்ட் பண்ணிருங்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க, எனக்கு பாட்டுனா ரொம்ப உசுராச்சே, நான் பாடி கட்டுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு இளையராஜா அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு எடுத்து வரிகளை எடுத்து விடுறாங்க. என்னோட பேரே இளையராஜா, இளையராஜாவுக்கு சொல்லியா தரணும், இப்போ பாடுறேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு இளையராஜா பாடவும், அப்பா ரொம்ப சூப்பராக பாடுறீங்க, இந்த பாட்டை மட்டும் கேட்டால் சுவாதி அப்படியே மயங்கி சரிஞ்சு விழுந்துருவா, நிச்சயமா அந்த சுவாதி உங்களுக்கு தான் போங்க அப்படின்னு சொல்லவும் இளையராஜா சுவாதியை தேடிக்கிட்டு போகிறாங்க. சுவாதியை பார்த்து, என்ன சுவாதி எப்படி இருக்கேன்னு போய் கேட்குறாங்க. என்னங்க வேணும் உங்களுக்கு, எதுக்கு இப்போ என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கவும், என்ன சுவாதி இது கூடவா புரியல, உன்ன மாதிரியே நானும் சிங்கர் நல்லா பாடுவேன், என் பாட்டை கேட்டு எத்தனையோ பேருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பானிபூரி ஆயிட்டாங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு கலக்க பழக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம இளையராஜா. செல்லம், மற்றவங்க எல்லாம் கேட்ட மாதிரி நீயும் கேட்டு பாரு, நான் பாட போகிறேன், உன் காதில் தேனா வந்து பாய போகுது பாரு, சரி உனக்காக நான் என்ன பாட்டு பாடலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாதியோட கண்ணை பார்க்குறாங்க. இளையராஜாவுக்கு தானாக ஒரு பாட்டு வருது, பாடுறாங்க ஆடுறாங்க, அசத்தர் நினச்சிக்கிட்டு சுவாதியை வெறுப்பேற்றுறாங்க. சுவாதியும் போகுது பாட்டை நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. என்ன செல்லம், என் பாட்டு உனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்காங்கிறாங்க. மண்ணாங்கட்டி பாடி என்ன வெறுப்பேற்றி கொண்டுடுவீங்க போல இருக்கு, நரகாசமாக இருக்குது, நீங்கள் முதல்ல பாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி அங்கேருந்து போகிறாங்க. என்னடா இது இவ்வளோ அழகாக பாடியிருக்கேன், எத்தனை பேர் என் பாட்டை கேட்கறதுக்காக காத்திருக்காங்க, சுவாதிக்கு இந்த பாட்டு பிடிக்கலையா, இல்லை பிடிக்காத மாதிரி நடிக்கிறாளான்னு நினைக்கிறாங்க இளையராஜா. பிடிக்காத மாதிரி சொல்லிட்டு போகிறாளே, அப்போ நம்ம கடைசி வரைக்கும் மொரட்டு சிங்களாக தான் இருக்கணுமா, சேச்சா நம்ம காலம் முழுக்க இப்படியே தான் இருக்கணும் போல இருக்கு, நம்மளை எந்த பொண்ணுமே விரும்ப மாட்டாளான்னு சலிச்சுக்கிறாங்க நம்ம இளையராஜா. சுவாதி, ரேவதி, துர்கா, ரோஹிணி இவங்க 4 பேருமா சேர்ந்து நம்ம சாமுண்டீஸ்வரியை டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. அப்பாவும் நீங்களும் இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க, 2 பேரும் டான்ஸ் ஆடுங்கம்மா, பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்குறாங்க. இல்லைம்மா என்னை கம்பல் பண்ணாதீங்க, இதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. சரி அம்மா தான் மறுக்கிறாங்கல்ல, நாம எல்லாரும் டான்ஸ் ஆடலாங்கிறாங்க. ஆமாம்மா நீங்கள் எல்லாரும் டான்ஸ் ஆடுங்க, நாங்கள் உட்காந்து பார்த்து ரசிக்கிறோன்னு சொல்கிறாங்க ராஜராஜன். எல்லாரும் பாடி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. வந்திருக்கவங்க எல்லாரும் பார்த்து ரசித்து கை தட்டுறாங்க. பாட்டி கலசத்தை எடுத்து
எடுத்துட்டு வரும்போது வேண்டிக்கிட்டே வராங்க. அம்மா தாயே ஏன்தான் இப்படி ஒரு பெரிய சோதனையை கொடுத்துருக்கியோ, இந்த சோதனையில என் பேரை எந்த கஷ்டத்தையும் அனுபவிச்சிடக்கூடாது, என் பேரனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே வராங்க பாட்டி. மயில் வாகனம் கார்த்திகிட்ட கேட்குறாங்க, மண்டபத்துக்கு எல்லாரும் பூஜைக்காக வந்திருக்காங்கன்னா இது எல்லாமே நம்ம சின்னத்தியோட வேலையாக தான் இருக்கணும், இப்போ நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு மயில் வாகனம் கார்த்திகிட்ட கேட்கும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னதான் நடக்குமோ நடக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கார்த்தி. அப்போ நவீன் வந்து சொல்றாங்க, இதை பார் கார்த்தி, நீ ஒன்றும் கவலைப்படாத, தாராளமாக நீ அந்த பூஜையை செய், எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. நீ என்ன பண்ண போறேன்னு கார்த்தி கேட்கவும், நான் என்ன செய்ய போறேன்னு நீ அப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நவீன். மறுபடியும் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்போ சந்திராவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பாட்டு சத்தத்தில் ஒன்றுமே கேட்காதனால தனியாக போய் ஃபோனில் பேசலான்னு அந்த பக்கம் போகிறாங்க. சந்திரா ஃபோன் பேசிக்கிட்டே போகிறத மயில் வாகனமும் நம்ம நவீனும் பார்த்துக்கிறாங்க. பாபா நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சந்திரா போன இடத்துக்கு பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சந்திரானால தானே இவ்வளவு குழப்பம், இந்த சந்திராவை என்ன பண்ணி முடக்கலாம், ஏதாவது ரூமுக்குள்ளே போனாங்கன்னா கதவை தாழ் வைக்கலாம், அதுக்கு வழி இல்லையே, வெளியிலேயே நின்று பேசுகிறாங்களேன்னு மயில் வாகனமும் நவீனும் திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. மயில் வாகனம் நவீன் ரெண்டு பேரும் யோசிக்க வரைக்கும் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்களே, அவங்கள கையை காலை உடச்சி நம்ம எப்படியாவது ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிடலாமாங்கிறாங்க. அதுக்கு தானே நாமளும் காத்துக்கிட்டு இருக்கோம், வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுங்கிறாங்க நவீன். என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் சாப்பிட்டு பழம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பாக்கெட்லேயும் ஒரு பழம் வச்சிருக்காங்க, அதை எடுத்துக்கிறாங்க மயில் வாகனம். பார்ப்பா எனக்கு ஐடியா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பழத்தை ஃபுல்லாக சாப்பிட்டு தொப்பையை வீசி போடுறாங்க. மயில் வாகனம் சந்திராவை கூப்பிடுறாங்க, சின்னத்தை பெரியத்தை உங்களை கூப்பிடுறாங்க, நீங்கள் ரொம்ப நேரமாக ஃபோன் பேசிகிட்டே இருக்கீங்களா வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஃபோனை கட் பண்ணிவிட்டு இதோ இப்போ வர்ற அப்படின்னு சொல்லி சந்திரா வெகு வேகமாக வந்துட்டு இருக்காங்க. பழத்தப்பு கிடக்கிறது தெரியாமல் அது மேலே கால் வச்சு விழுந்ததும் மண்டபமே சில வாங்குற அளவுக்கு அலறாங்க. எல்லாரும் வாங்க வாங்கன்னு மயில் வாகனம் நவீன் ரெண்டு பேரும் சத்தம் போடும்போது அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தவங்க முதற்கொண்டு அங்கேருந்து எல்லாரும் ஓடி வராங்க. என்னாச்சோ ஏதாச்சோன்னு இங்கே வந்து பார்த்தா சந்திரா கீழே விழுந்து அலறி அடித்து எழுந்திரிச்சு உட்காடுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரியும் வந்து சந்திரா என்னாச்சு எப்படி விழுந்த அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, அக்கா ஏதோ பழத்தப்பை யாரோ சாப்பிட்டு போட்டு போயிட்டாங்க போல இருக்கு, வலிக்கு விழுந்துட்டேன் வேற ஒன்றும் இல்லைங்கிறாங்க. ஐயோ கையில் அடிபட்டிருக்கும் காலில் அடிபட்டிருக்கும் எலும்பு முறிஞ்சிருக்கும் அப்படின்னு மயில் வாகனம் பெரிய ஒரு காயமான மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சந்திரா அப்படியெல்லாம் இல்லை மாப்பிள்ள, சும்மா விழுந்தது தான், எழுந்திரிச்சிட்டேன் பாருங்க, எனக்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு கை காலையெல்லாம் உதறி விட்டு காட்டுறாங்க. பார்த்தீங்களா எங்கேயும் அடிக்கல, நான் நல்லா தான் இருக்கேங்கிறாங்க சந்திரா. ஐயோ இல்லை சின்னத்தை, நீங்கள் கீழே விழுந்ததும் கையில் காலில் நல்லா அடிபட்டிருக்கும், நம்ம உடனே டாக்டரை போய் பார்க்கணும், இல்லைன்னா பின்னாடி பிரச்சனை ஆகிடும் தெரியுங்களா, நீங்கள் வாங்க வாங்க உங்களை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க மயில் வாகனம். எனக்கு ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. ஆமாம் சந்திரா எதுக்கும் நீ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. ஐயோ அக்கா இதுக்கெல்லாம் எதுக்குக்கா ஹாஸ்பிட்டல், எனக்கு தான் ஒன்றும் ஆகலைன்னு சொல்கிறேன் நல்லங்கிறாங்க சந்திரா. நீ சொன்னால் கேட்க மாட்டியா சந்திரா, போய் எதுக்கு ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொன்னதுக்கப்புறமா சந்திரா மறுக்க முடியல. இதா பார் சந்திரா, இத்தனை பேர் சொல்கிறோமல்ல, நீ லேசான காய்ந்தானோ அலட்சியமாக இருக்காத, பின்னாடி பெரிய பிரச்சனை ஆகிடுண்டி, ஒழுங்காக பேசாமல் போய் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வந்துடுன்னு சாமுண்டேஸ்வரி சொன்னதுக்கப்புறம் சந்திராவை மயில் வாகனம் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதா பாருங்க மாப்பிள்ள, போகிற வழியில் ஏதாவது பிரச்சனை பண்ணனானா நீங்கள் உடனே எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க சாமுண்டேஸ்வரி. கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் சந்திராவை கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல் போயும் சந்திரா கார் விட்டு இறங்காமல் உட்காந்துருக்காங்க. என்ன சின்னத்தை இப்படி பிடிவாதம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு நீங்களே சொன்னால் பத்தாது, டாக்டர் பார்த்துட்டு சொல்லணும், இப்போ இறங்கி வரீங்களா இல்லை பிடிவாதம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்களா இல்லை நான் அத்தைக்கு ஃபோன் பண்ணட்டுமா அப்படின்னு ஃபோன் எடுக்கிறாங்க மயில் வாகனம். ஏய் அக்காவுக்கெல்லாம் ஃபோன் பண்ணாத, நான் வந்து தொலைக்கிறேன்னு சந்திரா கார்ட்டே இறங்கி உள்ள வராங்க. ரிசப்ஷனில் போய் இவங்க பேஷண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்படியா, பார்க்குறக்கு நல்லா தானே இருக்காங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க, கீழே விழுந்துட்டாங்க கையில் அடிபட்டுருச்சு, டாக்டரை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோன்னு மயில் வாகனம் சொல்கிறாங்க. டாக்டர் ஃப்ரீயாக தான் இருக்காங்க போய் பாருங்கங்கிறாங்க. ஐயே கூட்டமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஃப்ரீயாக இருக்காங்கன்னு வேற சொல்கிறீங்களே, சரி போய் பார்க்குறோன்ட்டு போகிறாங்க. யாருக்கு என்ன ப்ராப்ளம்னு டாக்டர் கேட்குறாங்க. இவங்க தான் ப்ராப்ளங்கிறாங்க மயில் வாகனம். சந்திரா முறைக்கிறாங்க. முறைக்காதீங்க, உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் அப்படி சொல்லிட்டேன் சரிங்களா, வாழைத்தொப்பை வலிக்கு விட்டு கீழே விழுந்துட்டாங்க, கையில் அடிபட்டிருக்கான்னு பாருங்க டாக்டருங்கிறாங்க மயில் வாகனம். சரிம்மா நீங்கள் அந்த பெட்டில் போய் உட்காருங்க, செக் பண்ணி பார்க்குறேங்கிறாங்க. டாக்டர் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க சந்திரா. பார்த்தீங்களா இப்படியா தான் கீழே விழுந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என்ன ஏதுன்னு நீங்கள் பார்த்து சொன்னா தானே உண்மை என்னன்னு தெரியும். அதுக்கு முன்னாடியே இவங்களே கையாசிக்கிறாங்க காலாசிக்கிறாங்க, ஒன்றுமே இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க விழுந்ததை நான் கண்ணால் பார்த்தேன், என் நெஞ்சே பதறிச்சு தெரியுங்களா, கையும் முடையில காலு முடையிலனா கவலையாக இருக்குதில்லைங்கிறாங்க மயில் வாகனம். என்ன உடையிலின்னு கவலைப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சந்திரா. ஐயோ அது நடந்துருந்தா தான் நல்லா இருந்திருக்குமே, ஆனால் நல்லா இருக்கிறேனே சொல்லிட்டு இருக்கிறீங்களே சின்னத்தை அப்படின்னு மயில் வாகனம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. சந்திராவை டாக்டர் அம்மா செக் பண்ணி பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுக்கல, ஸ்கேன் எடுக்கல, நீங்கள் என்ன ஒரு மருந்து மாத்திரை ஊசி எதுவுமே போடலையே, என்ன டாக்டர் நீங்கள், நான் கூட்டிகிட்டு வந்ததுக்காவது நீங்கள் ஸ்கேன் எடுத்துருக்கணுமில்ல, இல்லைன்னா எக்ஸ்ரேவாவது எடுத்துருக்கணுமில்ல, எதுவுமே எடுக்கலைன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வருதுன்னு கேட்குறாங்க மயில் வாகனம். ஐயே என்னங்க உங்களோட பெரிய பிரச்சனையை போச்சு, சரி விடுங்க எக்ஸ்ரேவாவது எடுத்து பார்க்கலான்னு சொல்லி டாக்டர் அம்மா எக்ஸ்ரே எடுக்க கூட்டிகிட்டு போகிறாங்க. சந்திராவும் போய்
போய் எக்ஸ்ரே எடுக்க போகிறாங்க. சந்திரா சொல்லிக்கிட்டே போகிறாங்க, எனக்கு எதுவுமே இல்லை, இந்த மாப்பிள்ளை தான் கேட்க மாட்டேங்கிறாங்க, இவரோட பெரிய தொல்லையாக போச்சு, நான் நல்லா தான் இருக்கேன் டாக்டருங்கிறாங்க. பரவாயில்லைங்க, அவங்களோட திருப்திக்காவது நீங்கள் எக்ஸ்ரே எடுத்துக்கோங்கன்னு சொல்லி எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வராங்க. எக்ஸ்ரே ஃபோட்டோவை கொண்டு வந்து காட்டுனதும் மயில் வாகனம் ஐயோ கையெலும்பெல்லாம் கூட முறிஞ்சு போச்சு போல இருக்குது, துண்டு துண்டாக தெரியுதுங்கிறாங்க. எங்கள் எக்ஸ்ரேவில் அப்படி தாங்க தெரியும், ஆனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக நல்லா தான் இருக்காங்க, நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போகலாம், பணத்தை கட்டிட்டு கூட்டிகிட்டு போங்கங்கிறாங்க. பணம் எவ்வளவுன்னு கேட்கவும் சொன்னதும் வாயை பிளக்குறாங்க. ஐயோ இவ்வளோ பணம் நான் எடுத்துகிட்டு வரலைங்கிறாங்க மயில் வாகனம். அப்புறம் என்ன இதுக்காக என்னை இவ்வளோ அவசரமாக கூட்டிகிட்டு வந்தீங்க, கையிலேயே பணம் இல்லையில, ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சந்திரா திட்டுறாங்க. ஐயோ போங்க சின்னத்தை, பணத்தையாக பார்த்துட்டு இருப்பாங்க, உங்களுக்கு என்னவோ ஏதோன்னு நானும் அவசரமாக அடித்து பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் இப்படியெல்லாம் கணக்கு பார்க்குறீங்களா, என்ன என் காரில் வச்சுருக்கேன் இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி இருக்கிற பணத்தை பொறுக்கி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பில் கட்டிட்டு சந்திராவை வாங்க போகலாங்கிறாங்க. இதெல்லாம் தேவைதானா, இவ்வளோ பணத்தை கட்டி நம்ம வேஸ்ட்டாக இங்கே வந்து நேரத்தை வீண் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. ஐயோ இதே எச்சு தான் நாள் பூரா பெட்டில் வச்சுருந்தா கூட சந்தோஷமாக இருந்திருக்கும், இப்போ அவ்வளோ அவசரமாக தாட்டி விடுறாங்களேன்னு கவலையாக இருக்குது. பணம் போனால் போயிட்டு போகுது, ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனையாகும், அதை நினச்சா தான் பயமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு மயில் வாங்கினா சந்திராவை திரும்பவும் அங்கே மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பாட்டி ஊர்க்காரங்க எல்லாரும் கலசத்தை மண்டபத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ சிவனாண்டியும் முத்துவேலும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து சந்திரா கையில் அடிபட்டு போகணுமா, அந்த டிரைவர் பையன் தான் ராஜ சேதுபதியோட பேருன்னு கையும் களவுமா மாட்டிக்க போகிற நேரத்தில் சந்திரா அதை பார்க்க முடியாமல் போச்சு, எனக்கு கவலையாக இருக்குதுங்கிறாங்க சிவனாண்டி. மவனே நீ ஒன்றும் வருத்தப்படாத, சந்திரா இப்போ வந்துடுவா பாரு, அவள் கண்ணு முன்னாடி தான் எல்லாம் நடக்க போகுது. சந்திரா அப்போவே போயிட்டால, இப்போ இந்த கிழவி வந்ததுக்கு அப்புறமா சாமுண்டீஸ்வரி பஞ்சாயத்து வைப்பா, பஞ்சாயத்து பேசி முடிச்சு அதுக்கப்புறம் பூஜை ஆரம்பிக்கிறக்குள்ளேயே என் மருமகளும் வந்துடுவா, அவளே வந்து கையும் களவுமா பிடிச்சி வைக்கத்தான் போறா, நீயும் பார்க்கத்தான் போறேன், கவலைப்படாதீங்கிறாங்க முத்துவேலு. பெரியத்தையை கூட சமாளிச்சிடலாம் போல இருக்கு, சின்னத்தையே நம்ம சமாளிக்கவே முடியாது போல இருக்கே, பாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, கையை காலை முறிச்சு போடலான்னு பார்த்தாலும் தப்பிச்சு பொழைச்சி வந்துருச்சு. ஆனால் இந்த விஷயம் மட்டும் இதுக்கு தெரிஞ்சது நம்மளை கையோ காலோ முறிச்சு கட்டிலோட போட்டுரும், ஐயோ இதுக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க மயில் வாகனம். போகிற வழியிலேயே பாதியில் கார் ரிப்பேர் மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மயில் வாகனம். மாப்பிள்ளை என்னதான் ஆச்சு, சீக்கிரமாக போகலாம், ஃபங்க்ஷனுக்கு நேராச்சுங்கிறாங்க சந்திரா. அத்தை கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, என்னங்க தான் பண்ணுறது, இருங்க பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் கார் ரெடி பண்ணுற மாதிரியும் யாருக்கோ ஃபோன் பண்ணி மெக்கானியை வர சொல்கிற மாதிரியும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாருங்க மாப்பிள்ளை, இவ்வளோ நேரமாக நான் பொறுமையாக இருந்துட்டேன், இதுக்கப்புறமா என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, நான் உடனே ஆட்டோ பிடிச்சி போகிறேன்னு சொல்லி சந்திரா இறங்கணும். சின்னத்தை அவசரப்படாதீங்க, நீங்கள் மட்டுமா போகணும், நானும் தானே வரணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பார்க்குறேன் மறுபடியும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி காரை சுற்றி வந்து பார்த்துட்டு இருக்காங்க மயில் வாகனம். ஒரு வழியாக காரை ஸ்டார்ட் பண்ணி சந்திராவை கூட்டிகிட்டு போகிறாங்க மயில் வாகனம். சந்திரா மயில் வாகனத்தை திட்டுன்னு திட்டிக்கிட்டே வராங்க. என்னத்தை உங்களுக்கு நல்லது நினச்சா என்னை போய் இந்த திட்டுறீங்களே, இந்த காலத்தில் நல்லவங்களுக்கு காலமே இல்லைன்னுட்டு போகிறாங்க. பாட்டி கலசத்தோட ஊர்க்காரங்களை கூட்டிட்டு மண்டபத்துக்கு வந்திருக்காங்க. சாமுண்டீஸ்வரி பாட்டியை திட்டுறாங்க, இந்த பூஜையெல்லாம் அங்கேயே வச்சுக்க வேண்டியதானே, எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல எதுக்காக கொண்டு வந்து வச்சின்னு கேட்குறாங்க. அங்க ஊர்க்காரங்க சொல்றாங்க, இதை பாருமா இப்படி எல்லாம் பேசாத, கலச பூஜை பண்றதுனால உன் குடும்பத்துக்கு தாமா நல்லது, இது சாமி காரியம், இதை தடுக்காதீங்கிறாங்க. இதுக்கப்புறம் சந்திரா எதுவும் பேசாம சரி செஞ்சுட்டு போகட்டுங்கிறாங்க. அடுத்தது இளையராஜாவை பார்த்து முறைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி, ஏய் நீ இங்க வராம பேசாம அங்கேயே போயிருக்க வேண்டியதானே, நீ செய்ய வேண்டியதெல்லாம் அங்கேயே இருந்து செஞ்சா இங்க எதுக்கு இவங்க எல்லாம் வரப்போறாங்க, இன்னும் யார் இங்க காணோன்னு அழுதா, பேசாம போக வேண்டியதானே. இளையராஜா திட்டவும், அட என்னத்தை நீங்க உங்க கண்ணு முன்னாடி தான் இந்த விசேஷத்தை எல்லாம் நடத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன், அதனாலதான் நான் இங்க வந்த அத்தை, நீங்களும் இந்த கலச பூஜையில கலந்துக்கிட்டா நான் எதுக்காக இங்க வரப்போறேன், நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அத்தை, அதனாலதான் உங்களை விட்டு எந்த ஒரு விசேஷத்தையும் செய்யக்கூடாதுங்கிறக்காக பாட்டி ஊர்க்காரங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கிறோங்கிறாங்க இளையராஜா. ஓஹோ நான் பேசுனதுக்கு நீ ஏதாவது ஒண்ணு சமாளிக்க பாக்குறியா, சரி வந்த சமாளிச்சதெல்லாம் போதும் நிறுத்து, கலச பூஜையை நல்லபடியாக செஞ்சு அனுப்பி வையுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சரிங்கத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இளையராஜா பாட்டிக்கு பக்கத்தில் போகிறாங்க. பூஜையை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நவீன் கையில் வச்சிருந்த ரிமோட்டை ஆன் பண்ணுறாங்க. அங்கே புகை மூட்டம் அதிகமாக இருக்குது. பூஜைக்காக சாம்பிராணி புகை போட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு புகையை கொஞ்சம் கட் பண்ணுங்க, நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. பக்கத்தில் இருந்த அத்தனை பேர்த்தோட மூக்குலையும் புகை ஏறினதும் யாருனாலையும் கண்ணெதிர முழிச்சு பார்க்க முடியல, எல்லாரும் திக்கி திணறி போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி முடிஞ்ச வரைக்கும் போராடுறாங்க, புகையை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கொஞ்சம் கேப்ல கார்த்தி போய் அந்த கலசத்துல நவதானியத்தை எடுத்து போட்டு ஊர்க்காரங்க முன்னாடி நல்லபடியா பூஜையை ஆரம்பிச்சு கொடுத்துட்றாங்க. ஐயரு ஊர்க்காரங்க இவங்க எல்லாருமா சேர்ந்து பூஜையை சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புகை இவங்க பக்கம் திரும்பாம சாமுண்டீஸ்வரி இவங்க எல்லாரும் நிக்கிற பக்கம், சிவனாண்டி முத்துவேலு இவங்கெல்லாம் நிக்கிற பக்கம் புகை அதிகமா போயிட்டு இருக்குது. புகையை கண்ட்ரோல் பண்ண முடியாம திக்கி திணறி இரும்பலோட கண்ணே முழிக்க முடியாத அளவுக்கு எல்லாரும் திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி நல்லபடியாக கலசத்தில் நவதானியத்தை போட்டு பூஜையை ஆரம்பித்து கொடுத்துட்றாங்க. ராஜராஜன், கார்த்தி, பாட்டி, ஊர்க்காரங்க எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க. அங்கே மேடையில் நின்று ரேவதி இது எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறமா
சாமுண்டீஸ்வரி புகையெல்லாம் கலைஞ்சதுக்கப்புறம் பார்க்குறாங்க. என்ன பூஜை முடிஞ்சுதான்னு கேட்குறாங்க. நல்லபடியாக முடிஞ்சது சாமுண்டீஸ்வரி. என் பேரன் கையால் இந்த கலசத்தில் நவதானியம் போட்டாச்சு. நாங்கள் வந்த காரியம் நல்லபடியாக முடிஞ்சது. நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு பாட்டியும் ஊர்க்காரங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கரெக்டாக சந்திரா வர்றாங்க. சந்திரா வந்து பார்க்கும்போது ஊர்க்காரங்க எல்லாரும் சந்தோஷமா, அப்பாடா எப்படியோ ராஜசேதுபதி ஐயா பேரன் கையால் நம்ம நவதானியத்தை போட்டாச்சு, கலசத்தை சிறப்பாக கொண்டு போய் சேர்த்து கும்பாபிஷேகம் பண்ணிட வேண்டியதான்னு பேசிட்டு போகிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த சந்திரா உள்ளே வந்ததும், அக்கா யார் இந்த கலச பூஜையை பண்ணனான்னு கேட்குறாங்க. ஏய், கலச பூஜையெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுடி, அதை பற்றி நீ கேட்டு என்ன செய்ய போகிற, நம்ம இனி திருமண விழாவை பார்க்கலாங்கிறாங்க. அக்கா நான் கேட்குறக்கு முதல்ல பதில் சொல், யார் அந்த கலசத்தில் நவதானியம் போட்டதுன்னு கேட்குறாங்க. யார் அந்த ராஜா சேதுபதியோட பேரை அந்த இளையராஜா தான் போட்டான்னு சொல்கிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. ஐயோ அக்கா, அவன் பேரனே இல்லையே, அவன் போட மாட்டானே, கண்டிப்பாக உன் மாப்பிள்ளை தான்க்கா போட்டிருப்பாங்கிறாங்க. ஏய் சந்திரா, நாங்கள் எல்லாரும் இங்கே இருந்து தானே பார்த்துட்டு இருந்தோம், அது எப்படி நீ சொல்ற அப்படின்னு சொல்லவும், ஆமா அந்த கிறுக்கு பையன் கையால செஞ்சதை நீ கண்ணால பாத்தியான்னு கேட்குறாங்க சந்திரா. நான் பார்க்கல, அதுக்குள்ளதான் புகை அதிகமா மூட்டமாயிருச்சு, அந்த புகை மூட்டத்துல என்ன நடந்ததுன்னே எங்களுக்கு தெரியல, ஆனா நல்லபடியா கலச பூஜை முடிஞ்சதுன்னு அவங்களே வந்தவங்களே திரும்பி போயிட்டாங்க, அது வரைக்கும் எனக்கு தெரியுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. என்னக்கா இப்படி முட்டாள்தனமா வளரிக்கிட்டு இருக்கிற, நீ கண்ணுல பார்க்கலன்னு சொல்ற, பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சதுன்னு சொல்ற, அந்த பூஜையை செஞ்சது யாருன்னு கேட்டா தெரியல, அந்த ராஜா தான் செஞ்சிருப்பான்னு வேற சொல்ற, ஆனா செஞ்சதெல்லாம் யார் தெரியுமா, இதோ இங்க நிக்கிறானே உன் மாப்பிள்ள, அருமை மாப்பிள்ள தான்க்கா செஞ்சிருப்பாங்கிறாங்க. ஏ சந்திரா, நீ இப்போ தானே வர்ற, நாங்கள் எல்லாரும் இங்கேயே நிற்கிறோம், எங்களுக்கு தெரியாத விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சாங்கிறாங்க. ஆமாக்கா, நான் சொல்றதெல்லாம் உண்மைக்கா, சத்தியமான உண்மை, இவன் தான் ராஜா சேதுபதியோட பேரன் அப்படிங்கிறாங்க சந்திரா. இதை பாரு சந்திரா, திரும்ப திரும்ப மாப்பிள்ளை பேரில் சந்தேகப்பட்டுட்டே இருந்தேன், எனக்கு கெட்ட கோவம் வந்துட்டு பார்த்துக்கோ அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சந்திராவை திட்டும்போது கார்த்தி அப்படி சைஸாக சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த சந்திரா, அங்கே பாருக்கா, பாரு பாரு, உன் மாப்பிள்ளை என்னை பார்த்து எவ்வளவு இலக்காரமாக சிரிக்கிறான் பாரு, அக்கா செஞ்சதெல்லாம் இவதான்க்கா, இவன் நீ நம்பிட்டு இருக்க, ஆனா இவன் உனக்கு தெரியாம எத்தனை பிரார்த்தனமான வேலையை பார்த்துட்டு இருக்கான் தெரியுமாங்கிறாங்க. இதுக்கு மேல மாப்பிளைய பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசுன இத்தனை பேர் முன்னாடியும் உன்னை அடிச்சிருவேன் சந்திராங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, சரி நீ கலச பூஜையை நீ கண்ணுல பாக்கலன்னு வேற சொல்ற, சரி இங்க எல்லாரும் வீடியோ எடுத்திருப்பாங்கல்ல, அதையாவது பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. சரி வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அங்க புகை மூட்டத்துல என்ன நடந்ததுன்னே யாருக்குமே எதுவும் தெரியாம கேமரா ஆஃப் ஆகி இருக்குது. சந்திரா ரொம்பவே சலிச்சுக்கிறாங்க. ஐயோ எதிர பார்த்தாலும் இவன் தப்பிச்சுக்கிறானே, நம்மளால இவனை அக்கா கிட்ட காட்டி கொடுக்கவே முடியலையே அப்படின்னு சலிச்சிட்டு இருக்கும்போது அங்க காட்டி வராங்க. என்ன காட்டி கொடுக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றீங்க, பாவம் நீங்க, உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்குதுங்கிறாங்க கார்த்தி. மயில் வாங்கணும் அங்க வந்து கேலிங் கிண்டலும் பேசுறாங்க. ஆமாமா, சின்னத்த பாவம் பரிதாபமானவங்க தான், விழுந்ததே விழுந்தாங்க, கையிலையும் அடிப்படல காலையும் அடிப்படல, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகும்படி ஆயிப்போச்சு, இருந்தாலும் சின்னத்தை எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, முடியலையே சகலாரி, இந்த தடவை விட்டுலாம், போனா போயிட்டு போறாங்க, தப்பிச்சிட்டாங்க, அடுத்த தடவை பார்த்துக்கலான்ட்டு போறாங்க மயில் வாங்கணும். என்ன மாப்பிள்ள சொல்றீங்கன்னு சந்திரா காது கேட்டு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை சின்னத்தை, ஏதோ உங்க நல்ல நேரம் கையும் காலும் உடையிலையேன்னு சொல்லிட்டு வந்த, வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. எல்லாரும் கூட்டு கலவானிக்கு தானே, என்கிட்ட ஒரு நாள் மாட்டுவீங்கடா, அப்ப இருக்குடா உங்களுக்குன்னு நினைச்சிட்டு போறாங்க சந்திரா. கல்யாண நாள் சிறப்பா கொண்டாடி நடந்து முடிஞ்சிருது. எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரேவதி கார்த்தியை பார்த்து தனியா பேசுறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க. என்ன பேசுன்னு கேக்குறாங்க கார்த்தி. நீ நல்லவனா கெட்டவனா, எங்க குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்க, ஆனா எங்க அம்மாவை ஏமாத்திட்டு இருக்கியே, இது தப்பல்லவான்னு கேக்குறாங்க ரேவதி. நான் என்ன விஷயத்துல ஏமாத்திட்டு இருக்கேன்னு கார்த்தி கேட்கவும், கலச பூஜை நடந்துட்டு இருக்கும் போது பாட்டியோட பேரன் தானே அந்த கலசத்துல நவதானியம் போடணும், அந்த நேரத்துல நீ எதுக்காக அந்த கலசத்துல நவதானியத்தை போட்டேன்னு கேக்குறாங்க ரேவதி. கார்த்தி எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க. நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்ல மாட்டேங்கிறியே, ஒருவேளை நீ தான் எங்க பாட்டியோட பேரனான்னு கேட்குறாங்க ரேவதி. அதுக்கும் கார்த்தி அமைதியாவே இருக்காங்க. அமைதியா இருந்தா என்ன அர்த்தம், நானும் உண்மையை தெரிஞ்சுக்கணும், என்கிட்ட சொல்லுன்னு கேட்கவும், நேரம் வரட்டும் ரேவதி, நான் சொல்றேங்கிறாங்க. அந்த நேரம் எப்பதான் வரும், நான் உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க எங்க குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கீங்க, உங்களை பத்தி நான் எங்க அம்மா கிட்ட காட்டி கொடுக்க மாட்டேன், நீங்க தாராளமா என்கிட்ட சொல்லலாம். மகேஷை எங்க அம்மா தான் கடத்தி வச்சு இவ்வளவு பிரச்சனைக்கும் ஆளாக்கியிருக்காங்க, எந்த உண்மையாக இருந்தாலும் சரி நான் எங்கள் அம்மா கிட்ட போய் நான் காட்டி கொடுக்க போகிறதா இல்லை. பாவம் எங்கள் பாட்டியை எப்போவுமே எங்கள் அம்மா அவமானப்படுத்திட்டு தான் இருக்காங்க. எங்கள் பாட்டியும் எங்கள் குடும்பமும் சந்தோஷமாக ஒன்றா ஒத்துமையாக இருக்கணுங்கிறக்காக நீ எத்தனையோ காரியங்கள் நல்ல காரியங்கள் செஞ்சுருக்க. குடும்பம் ஒன்று சேர்ந்தா உனக்கு என்ன கிடைக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் கழுத்தில் தாலி கட்டுனதுனால நீயும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாயிட்ட, இருந்தாலும் எங்கள் குடும்பமும் பாட்டி குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும்னு நீ நினைக்கிறேன்னு தான் நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு ரேவதி முடிவாதமாக கேட்குறாங்க. அப்போ கார்த்தி உண்மையை சொல்கிறாங்க. ஆமாம், நான் தான் பாட்டியோட பேரன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ரேவதி சந்தோஷப்படுறதா, அதிர்ச்சி அடைகிறதா, ஆச்சரியப்படுறதான்னு புரியாம நிக்கிறாங்க. இந்த விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமாங்கிறாங்க.
என்னதான் நடக்குமோ நடக்கட்டுங்கிறாங்க கார்த்தி. எங்க அம்மாவுக்கு பொய் சொன்னா பிடிக்காது, ஏமாத்துனா பிடிக்காது. ஆனா நீ பொய் சொல்லி ஏமாத்தி என்ன கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. இந்த விஷயம் மட்டும் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னையும் என்னையும் சேர்ந்து வாழக்கூட விட மாட்டாங்க தெரியுமாங்கிறாங்க ரேவதி. பரவாயில்ல ரேவதி, சூழ்நிலை காரணமா தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். அத்தை சொல்லித்தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டினே தவிர நானா தேடி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்க அம்மாவை ஏமாத்தல. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, அதனால உன் கழுத்துல தாலி கட்ட சொல்லி அவங்க அப்ப இருந்த கஷ்டத்துல என் மான மரியாதையை காப்பாத்துன்னு என்கிட்ட கேட்டதுனாலதான் நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். அந்த நன்றி கூடவா நினைக்க மாட்டாங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி. அப்படியெல்லாம் எங்க அம்மா யோசிக்கிறவங்களே கிடையாது தெரியுமா. அவங்கள ஏமாத்திருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சா நிச்சயமா உன்னை உண்டல்னே பண்ணிடுவாங்கங்கிறாங்க. சரி ரேவதி, அவங்க என்ன நினைச்சாலும் சரி ரேவதி, உங்க குடும்பமும் எங்க குடும்பமும் ஒன்று சேரணும்னு நீ நினைக்கிறியா இல்லையான்னு கார்த்தி கேட்கவும் ரேவதி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. ஆமா, எங்க அத்தையை பார்க்கணும், அத்தை பசங்களை பார்க்கணும், எங்க தாத்தா பாட்டி கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு ஆசைதானுங்கிறாங்க. அப்படின்னா நான் ஒன்று சொல்றேன் கேளுங்கிறாங்க கார்த்தி. என்னன்னு ரேவதி ஐடியாவை கேட்குறாங்க. இந்த ஊர்ல போலீஸ் ஏட்டையா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதோ ஒரு சில உண்மைகள் தெரியும்னு என்கிட்ட சொன்னாரு. என்ன உண்மைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமான்னு ரேவதி கிட்ட கேட்குறாங்க கார்த்தி.